விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னாங்க. நாங்களும் ஆவலாக எதிர்பார்த்தோம். ஆனால் விவசாய கடனை இன்னமும் ஆணைக்கு கூடி போட்ட மாதிரி இன்னும் 5000 10,000 தள்ளுபடி அப்படின்றாங்க. நம்ம கிணத்துல தண்ணி கிடையாது. இந்த வாட்டி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வறட்சி நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். இது வந்தவாசி தாலுக்காவில் இருக்கிற காவேரி பக்கம் என்ற கிராமம். இந்த கிராமத்தில் நான் 3 ஏக்கரா கரும்புல் ஒன்று வாங்கி பயிர் வச்சுக்கிறேங்க. பயிர் வச்சது மழை இல்லாத்தாலையும் கிணத்துல தண்ணீர் இல்லாத்தாலையும் வறட்சினாலையும் சுத்தமாக 3 ஏக்கரா கரும்பு காஞ்சி போச்சுங்க. காஞ்சி போச்சு. அடுத்து ஆகினால நாங்கள் விவசாயம் மறுபடியும் செய்யணும்னா நாங்கள் வாங்கின கடனையும் தள்ளுபடி செய்யணும். இது அரசாங்கம் முழுமையாக தள்ளுபடி பண்ணணும். ஒட்டுமொத்தமாக வந்தவாசி தாலுக்காவே ஃபுல்லாகவே வறட்சி தான். சரியான முறையில் மழை கிடையாது. எங்கேயோ மழை தூரத்தில் பெய்யுது, இங்கே பெய்ய மாட்டேங்குது. ஆமாம், கிணத்துல நிலத்தடி நீர் தான், தண்ணி கிடையாதுங்க. நீங்கள் ஒன்றா கிணத்து கூட போய் பாருங்க, அதில் தண்ணியே கிடையாது. ஃபுல்லாகவே கரும்பு, அதனால தான் காயுதுங்க. அதனால் அது நாங்கள் இப்போ நிறுத்திட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேலே மோட்ரு போக மாட்டேங்குது. அதனால் தண்ணி கிடைக்கல. அதனால் கரும்பெல்லாம் பயிரெல்லாம் காஞ்சி போச்சு. இது எல்லாமே நிலத்தடி நெல் பயிரும் அப்படி தான், நெல் பயிர் விவசாயிகளும் அப்படி தான். இப்போ சுத்தமாக தண்ணி ஏறவே மாட்டேங்குது கிணறு. நாங்கள் என்ன பண்ணுறது? அரசாங்கம் உரிய அதனால் நாங்கள் கடன் வாங்கி தான் கூட்டுறவு சொசைட்டியில் பயிர் கடனை வாங்கி தான் பயிர் வச்சுக்கிறோம். அதனால் அந்த கடன் அனைத்தையும் முழுமையாக தள்ளுபடி பண்ணி விவசாயிகளுக்கு மறுவாழ்வு அளிக்கணும் இந்த அரசாங்கம் என்பதை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.